வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் உப்பு கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இங்கே இருக்குது பாருங்கள். 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு, 1 துண்டு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 8 வரமிளகா இருக்குது, அது பொடியாக அப்போ கிள்ளி போட்டுக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் தூள் தேவையான அளவு, சிக்கன் 1/2 கிலோ, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு. இதுதாங்க இது தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு நாம் 4 பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அது கூடவே நம்ம ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இஞ்சியை போட்டுடுவோம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா இந்த கலர், இந்த ப்ரௌனாக, இந்த மாதிரி ப்ரௌனாக வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை போட்டுக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு துளி உண்டு கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை இப்படி 2 கிள்ளி போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ அந்த வரமிளகாவோட காரம் அதில் இறங்கிடும். அதுக்கு தான் இந்த ஸ்டேஜில் வரமிளகா போடணும். ஸோ இதுக்கு மிளகா பொடியோ தனி மிளகாத்தூள் எந்த காரப்பொடி எதுவுமே கிடையாது. இந்த வரமிளகாவும் இந்த பெப்பரோட காரமும் தான் இந்த கறியோடுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதே நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனாக ஆகிட்டு பாருங்கள் இந்த வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை அள்ளி போடணும். சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா இதை 2 வாட்டி கிண்டணும். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே தான் இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதே கிடையாதுங்க. இதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா வதக்கணும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இது காரம் வந்து இந்த பெப்பரும் வரமிளகா காரம் ஒண்டி தான் இதில். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோதாங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கறி உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் வெந்துடணும், 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. இதோட சூடான சாதமும் இது கூட ரசம், தக்காளி ரசம் சாதம் இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.